புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த கொலை விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் தற்பொழுது போலீசார் விசாரணையில் சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில், வணக்கம். இந்த 2 பேர் யார்? 2 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா? என்ன நிலவரமாக இருக்கிறது? என்ன காரணத்திற்காக இவர்கள் இந்த சிறுமியை கொலை செய்தார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது? புதுச்சேரி சோலை நகரை சார்ந்த 9 வயது சிறுமி ஆர்த்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று வரை ஒரு முதியவர் உட்பட 5 பேரை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் சிறுமியை கொலை செய்தது அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய கருணாஸ் மற்றும் 57 வயதுடைய முதியவர் விவேகானந்தன் என்பது போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து அவர்களை ரகசியத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இன்று காலை சிறுமி ஆர்த்தியின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக, அதாவது அவர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார் என்பது குறித்து பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரிய வரும். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், முதல் கட்ட விசாரணையில் முதியவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த அதிர்ச்சியின் காரணமாக சிறுமி உயிரிழந்ததாக போலீசாரிடம் அந்த முதியவர் தெரிவித்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் சிறுமி இறந்ததை தொடர்ந்து சிறுமியின் கை மற்றும் கால்களை கட்டி அவருடைய வேஷ்டியில் கட்டி அந்த சாக்கடையில் வீசியதாக போலீசாரிடம் தகவல் தெரிவித்ததாக தெரிவித்துள்ளனர். இருந்த பொழுதிலும் சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு சிறுமி எவ்வாறு, அதாவது அவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததா என்பது குறித்து தெரிய வரும். தொடர்ச்சியாக இந்த இருவரையும் போலீசார் தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கைது செய்த, அதாவது இந்த கொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்த பின்னரே தங்களது சிறுமியின் உடலை வாங்குவோம் என பெற்றோர்கள் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் சிறுமியின் உடலை அவர்கள் பெற்றோர் வாங்குவார்கள் என தகவல் வெளியாகி உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி எழில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.